ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமடம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக வெண்டைக்காய் வச்சு ஒரு வத்த குழம்பு. நூல்கோல் தேங்காய், காஞ்ச மிளகாய், ஜீரகம் அரைச்சி விட்டு ஒரு கூட்டு. எப்போவுமே நீங்கள் வத்த குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி கூட்டு வச்சிங்கன்னா ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். சிம்பிள் சமையல் தான், பட் ரொம்ப டேஸ்டியான சமையல். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமடம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நூல்கோல் கூட்டுக்கு ஒரு 4-5 நூல்கோல் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் பயத்தம்பருப்பு, ரெண்டும் சேர்த்து குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நூல்கோல் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் குக்கரில் செஞ்சிங்கன்னா கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி நம்ம ஒரு 4 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வரட்டும். இப்போ நம்ம கூட்டுக்கு அரைக்க போகிறோம். ஒரு சின்ன மூடி தேங்காய் போட்டிருக்கேன், காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய், சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் சீரகம். இது இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நூல்கோல் கூட்டுக்கு நம்ம இதான் சேர்க்க போகிறோம். தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சாச்சு. இப்போ கூட்டு திறந்துட்டேன், எப்படி வந்திருக்கு பாருங்கள். பருப்போட நூல்கோல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரைச்சா தேங்காய், ஜீரகம், காஞ்ச மிளகாய், விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அப்புறமா பார்க்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். கூட்டு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கூட்டுக்கு தாளிச்சிக்கலாம். பெருங்காயம் போட்டிருக்கேன், கட்டி பெருங்காயம், கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், தேங்காய் அரைச்சி கொட்டு இந்த மாதிரி ஒரு கொதி விட்டிங்கன்னா போகிறோம். நல்லா கொதிக்குது பாருங்கள் கூட்டு. தாளிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கூட்டு ரெடி. ஒரு அரைக்கு கருவேப்பிலை போடுறோம். அவ்வளோதான், நூல்கோல் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் வத்த குழம்பு தாளிக்கலாம். ஒரு சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் வச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் வத்த குழம்பு. இப்போ வத்த குழம்பு தாளிக்கிறதுக்கு கட்டி பெருங்காயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், கட்டி பெருங்காயம், 2 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு இதை எடுத்து வச்சுருக்கேன். காய் வெண்டைக்காய் போட்டு நம்ம வத்த குழம்பு வைக்க போகிறோம். இந்த தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வெந்தயம் நல்லா செவந்து வந்த பிறகு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு அரைக்கு கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ ஒரு தக்காளி மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி அரைச்சி வத்த குழம்பு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வத்த குழம்பு. இப்போ ஒரு 5-6 வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச வெண்டைக்காய், யானை தந்தை வெண்டைக்கான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த வெண்டை போட்டு இப்போ நான் வத்த குழம்பு வச்சிட்ருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு சின்ன ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். கண்டிப்பாக இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து வத்த குழம்பு பண்ணுங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் குழம்பு. இது ஆல் பர்பஸ் சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்களும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான புளி தண்ணி, ஒரு சின்ன நாட்டு எலுமிச்சை பழம் சைஸ் புளி எடுத்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியை அந்த குழம்புல ஆட் பண்ணுறேன்.
இதை நல்லா கிளறி ஒரு 15 நிமிஷம் இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். நல்லா சுண்டி வந்ததுன்னா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்தது அப்படின்னா நம்ம வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம அப்புறம் இப்போ ஒரு 10 நிமிஷமாக வத்த குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ நம்ம வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மொத்தமே 15 நிமிஷம் தான். குறைவான எண்ணெயில் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போ மேலாப்பில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இறக்கும்போது 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு கிளறிட்டு உங்களுக்கு வெல்லம் பிடிக்குன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கட்டி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணாலும் நல்லாயிருக்கும், பண்ணலைனாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பானுகா மேடம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.